ஹாய் இவர் சவுத் ஆப்பிரிக்கா T20 எல்லா மேட்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம நியூமராலஜி பேஸில் டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா SCA T20 பிளே ஆஃப் மேட்ச். இந்த மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பும் ஜோஹர் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் பிப்ரவரி 5ஆம் தேதி புதன்கிழமை நைட் 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரை ட்ரீம் டீம் எடுக்கலாம், யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிப்ரவரி 5ஆம் தேதி பார்த்தோம்னா 5-7 காம்பினேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா புதனும் கேதுவும் சேர்ந்த காம்பினேஷன். புதனும் கேதுவும் சேர்ந்த யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா சூரியனை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ராகு சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆவரேஜாக இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கையில் ஃபஸ்ட்டு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பில் பார்க்கலாம். டிடி சார்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து டி பெட்டிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் தான் அடிப்பார். அடுத்து ஜே ஹெர்மன் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து டி அவல் பார்த்தீங்கன்னா 20 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எய்டன் மார்க்கம் ஒரு 25 ரன்ஸ் அடிப்பார். அடுத்து ட்ரிஸ்டன் சப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து மேக்ரோ ஜான்சன் 1-2 விக்கெட் எடுப்பார். அடுத்து லியாம் டாவ்சன் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து சி ஓவர்டன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். 2-3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பேட்மேன் 1 விக்கெட் எடுப்பார். லாஸ்ட்டாக ரிச்சர்ட் கிளீசன் அவர் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஜோஹர் சூப்பர் கிங்ஸ் JSKல பார்த்தோம்னா பாப் டூ பிளஸஸ் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டெவன் கான்வே ஒரு 20-25 ரன்ஸ் அடிப்பார். டபிள்யூ லப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து மொயின் அலி 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இ ஜோன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 2+ விக்கெட்ஸ் எடுப்பார். பவுலிங் போகிறப்ப பேட்டிங் நல்லா ரன்ஸ் அடிப்பார். அடுத்து டி பெரேரா பார்த்தோம்னா பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பவுலிங் போகிறப்ப 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து அச்சு வெல்ஜாய் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுப்பார். அடுத்து எல் சிப்பம்ல அவரும் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து தவறி சம்சி பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மகேஷ் தீக்ஷனா பார்த்தோம்னா 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்லையும் ஜோஹர் சூப்பர் கிங்ஸ்லையும் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் ஜே ஹெர்மன், எய்டன் மார்க்ரம், ட்ரிஸ்டன் சப்ஸ், லியான் டாவ்சன், சி ஓவர்டன், ரிச்சர்ட் கிளீசன், டபிள்யூ லப்பே, இ ஜோன்ஸ், டெனமன் ஃபெரைரா, ஹார்டஸ் வெல்ஜாயன், தபரி சம்சி, மகேஷ் தீக்ஷனா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போடலாம்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் கிரெய்ச் ஓவர்டன், டெனமன் ஃபெரைரா, மகேஷ் தீக்ஷனா 3 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம் நீங்கள்.